விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்துள்ள ரவுண்டானா மேம்பாலம் பழுதடைந்து மேடு பள்ளமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மக்களின் இன்னல்களை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 1997ஆம் ஆண்டு மக்களவையில் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த டிஜி வெங்கட்ராமன் திண்டிவனத்தில் ஏற்பட்டு வந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் சுமார் 35 கோடி மதிப்பீட்டில் தமிழகத்தில் 2வது ரவுண்டானா மேம்பாலம் கட்டப்பட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. சுமார் 27 ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்பொழுது மேம்பாலம் சிதிலமடைந்துள்ளது. அவ்வப்போது மேம்பாலம் பேட்ச் ஒர்க் மட்டுமே பார்க்கப்படுவதனால் தற்போது அதன் நிலை கவலை அளிக்கும் வகையில் உள்ளது. கடந்த மாதம் முதலமைச்சர் வருவார் என்றதும் மேம்பாலத்தில் முதலமைச்சர் வரும் பகுதி மட்டும் சரி செய்யப்பட்டதாகவும் பிற பகுதிகள் சரி செய்யப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சென்னை மார்க்கத்திலிருந்து திருச்சி மார்க்கம் செல்லும் வழியிலும் அதேபோன்று புதுச்சேரி மார்க்கத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லும் மேம்பாலம் வழியிலும் தற்பொழுது சாலை மேடு பள்ளமாக மோசமான நிலையில் உள்ளது. இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் பொதுமக்கள். மேலும் இந்த பாலத்தில் செல்லும் இருசக்கர வாகனம், ஆட்டோ மற்றும் கார்கள் என அனைத்து வாகனங்களும் மேடு பள்ளமாக உள்ள இந்த சாலையில் குதித்து குதித்து குதிரை சவாரி போல் செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காலை மற்றும் மாலை வேளையில் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுவதாகவும் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். வாகனங்கள் அவ்வப்போது பழுதாவதாகவும் சொல்லப்படுகின்றது. மேலும் வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்களை ஆட்டோவில் அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த சிரமத்தை சந்தித்து வரும் நிலையில் மேம்பாலத்தை தவிர்த்து மாற்றுப்பாதையில் 3 முதல் 4 கிலோமீட்டர் தொலைவு சுற்றி சென்று வருகின்றனர். இதனால் நேர விரயம் மற்றும் எரிபொருள் விரயம் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள். ஸ்கூல் சவாரி தான் நான் ஓட்டுறேன். மேம்பாலத்து மேலே தூக்கி போடுது. இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கா. இது ஒரு 30 வருஷமா அதே மாதிரி இருக்குது சார். யாரும் இது என்னன்னு கவனிக்க மாட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக அதை ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். வயசானவங்களே ஏற்றி போக முடியல. மேம்பாலத்தை சுற்றி தான் வரத்தாக்குது. ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றி வரத்தாக்குது. அந்த ஜாயிண்டில் தான் தூக்கி போடுங்க. அதேமாதிரி பாண்டியில் கூட மேம்பாலம் கட்டிக்கிறாங்க. எந்த தொல்லை இல்லாத இருக்குது. அதேமாதிரி மரக்காணத்தில் கிளீனாக இருக்குதுங்க. கூட்டியப்பட்டியில் நல்லா கிளீனாக இருக்குதுங்க. திண்டிவனம் மட்டும் தான் இப்படி இருக்குதுங்க. எனவே விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் திண்டிவனம் நகராட்சியும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு மேம்பாலத்தில் உள்ள சாலையை தரமான முறையில் சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள். இந்த இரும்பு ராடு மாதிரி போட்டு, அதாவது ஒரு பகுதியினாக்கா 82 அந்த ராடுகளை போட்டு வாகனங்களுக்கும் பாதிப்பு உண்டாகுது. அதே போல் வந்துனாக்கா கர்ப்பிணி பெண்களுக்கு, அதே போல் ஆம்புலன்ஸ் போனாக்கா பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இங்கே அன்றாடம் பொதுமக்கள் வணிக வளாகங்களுக்கு மளிகை கடை, காய்கறி ஐட்டம் எல்லாம் இங்கே வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு திண்டிவனம் ஒரு பெரிய நகரமாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு அப்படின்னாக்கா மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. இந்த மேம்பாலம் 35 கோடி ரூபாய் கட்டினாங்களே தவிர அந்த கட்டிய மக்களுக்கு பிரயோஜனப்படுத்துறது அப்படின்னா பிரயோஜனப்படல. பைக்லேயும் போக முடியல, ஒரு ஆட்டோவில் போக முடியல, பஸ்ஸில் போக முடியல. எந்த வண்டியில் போனாலும் தூக்கி தொடுக்குன்னு போடுது. ரொம்ப போக்குவரத்து சிரமமாக இருக்குது. அந்த வழி வர்றதுக்கு ஏன்டா அந்த வழி வரன்ற மாதிரி இருக்குது. அந்த பாலம் கட்டி எந்த ஒரு யூஸும் இல்லை. பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை மறுபடியும் ஒரு சீரமைப்பு பண்ணி இதை நல்ல முறையில் அந்த பாலத்தை ரெடி பண்ணி கொடுத்தா மக்களுக்கு, பொதுமக்களுக்கு யூஸாக இருக்கும். அரசு இதனை கவனத்தில் கொண்டு இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செய்தியாளர் எஸ். கோபிநாத்துடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.